ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை பெருந்தலைவர் மக்கள் கட்சி நடத்தும் பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை ரெட்டில்ஸில் வடகரையில் உள்ள MVM மஹாலில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் MVM ரமேஷ்குமார் தலைமையில் நடக்கிறது. முத்துலிங்கம், செந்தில்குமார், குமாரசாமி, முருகக்கனி முன்னிலையில் பொங்கலிடப்படுகிறது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் மனிதநேயர் என்னா தனபாலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 250 ஏழை குடும்பத்தினருக்கு பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வழங்கி விழா பேருரை ஆற்றுகிறார். மேலும் விழாவில் தொழிலதிபர் ST பன்னீர்செல்வம், திருமதி தமயந்தி பன்னீர்செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். பொங்கல் விழாவில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். அனைவரும் வாருங்கள், குதூகலமாக பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்வோம். பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பிக் கொண்டிருந்தது. இன்று அது பற்றி முத்துரமேஷ் அவர்களிடம் கேட்போம், வாருங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. சமீபத்தில் இப்போ திருப்பரங்குன்றத்தில் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு தீர்ப்பு கூறியிருந்தாங்க, உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. ஆனால் தமிழக அரசு அதை அந்த கோர்ட்டுடைய உத்தரவை மதிக்காமல் யாரையுமே உள்ளே விடாமல் அங்கே தடை செஞ்சாங்க. அது பெரிய பிரச்சனையாச்சு. திரும்ப அவங்க மேல்முறையீடுக்கு போனாங்க. தமிழக அரசு மேல்முறையீடு அந்த மனுவை அவங்க தள்ளுபடி செஞ்சுட்டு 2 அமர்வு நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. திமுக அரசுக்கு இது ஒரு பலத்த அடி அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பாரம்பரியமாக பல 100 ஆண்டுகாலமாக தமிழக மக்கள் தங்களுடைய முருகப்பெருமானை வழிபட்டு கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றுவது வழக்கமான ஒன்று அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சமீப காலமாக சிக்கந்தர் மலை என்று சொல்லி அங்கே பிரியாணி கொண்டு போகிறது, மாட்டுக்கறியை கொண்டு போகிறது, அப்படி இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. தீபம் ஏற்றுவதில் இயல்பாக விட்டுருந்தாலே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆமாம். முஸ்லீம் மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, தீபம் ஏற்றுறதுல என்ன இருக்குது, இந்துக்கள் தாராளமாக தீபம் ஏற்றி கொள்ளட்டும்னு சொல்லி நடுநிலையான நமது நாட்டை நேசிக்கக்கூடிய நமது முஸ்லீம் சகோதரர்கள் அதை சொல்கிறாங்க. ஆனால் அரசு வேண்டுமென்றே நீதியரசர் GR சுவாமிதாஸ் அவர்கள் சுவாமிநாதன் ஐயா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, அவரை அந்த தீர்ப்பை பற்றி அவங்க விமர்சனம் பண்ணாமல் அவரை தனிப்பட்ட முறையில் அவர் RSSகாரரு, அவர் சங்கி, இந்த மாதிரியான விஷயங்களை ஆளுகின்ற திமுகவுடைய தொண்டர்கள் விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல, அமைச்சர்கள் முக்கியமான ஆட்களை இந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது தவறான ஒன்று. இப்போ 2 நீதிபதிகள் உள்ள அமர்வு அவர் சொன்னது, அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சரின்னு சொல்லியிருக்கு, அதை நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்கு. ஆட்சியாளர்கள் SP எல்லாத்துக்கும் கடுமையான உத்தரவு போட்டிருக்கு. இதில் அரசு பண்ணது தவறுன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்போ இந்த 2 நபர் நீதிபதிகளை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இவங்களையும் RSS சங்கி அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை இவங்க நியாயமாக சொல்லியிருக்காங்க நம்ம பண்ணது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்களா? ஆனால் சட்ட அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அந்த மேல்முறையீட்டுக்கு டெல்லிக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கேயும் போய் என்ன ஆக போகுதுன்னா தீர்ப்பு இதுதான் வரப்போகுது. இருந்தாலும் இவர்களுடைய சுய லாபத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது, இங்கு மத ரீதியான பிரச்சனைகள் வர வேண்டும், இன்னொரு அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டு. இதில் இந்து மக்கள் அப்படின்னு கிடையாது, முஸ்லீம் மக்களே கடுமையான முறையில் ஆளுகின்ற திமுகவை எதிர்த்து கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள்.
இதை புரிந்து கொண்டு திமுக மேல்முறையீட்டுக்கு போகாம இந்த தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கை. இப்போ அந்த தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் சேகர் பாபுவா இருக்கட்டும், அதனால் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர், அதுக்கு பதிலாக நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் ரகுபதி வந்து சில கடுமையான வார்த்தைகள்லாம் உபயோகிச்சிருக்கார். அதாவது தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு பாரம்பரியத்தை இவங்க புகுத்த பார்க்குறாங்க, கோர்ட்டு மூலமாக இவங்க புகுத்துறாங்க அப்படின்னு குறை சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சில கருத்துக்களை சொல்கிறாரு. அதாவது பணம் எரிக்கணும்னா சுடுகாட்டில் தான் எரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்காரு. ஆனால் முருக பக்தர்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வந்து திருப்பரங்குன்ற மலையை வந்து சுடுகாட்டுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து அவர் வந்து அதுக்கு ஒரு மறுப்பும் தெரிவிக்கல, எதுவுமே சென்னல. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுடைய கூடாரம் தான் திராவிட இயக்கம், திராவிட கட்சி. அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்றது எதுக்கு அப்படின்னா, முஸ்லீம்களையோ கிறிஸ்தவர்களையோ விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கடவுள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் இந்து மத மக்கள் மட்டும்தான், ஹிந்துக்கள் மட்டும்தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ கிடையாது. அவங்க சும்மா பேருக்கு சாமி கும்பிடுவாங்களே தவிர கடவுள் மறுப்பு கொள்கையை பேசக்கூடிய திமுக வந்து எந்த நிகழ்ச்சிக்குனாலும் அவங்கள கூப்பிட்டு முன்னிலைப்படுத்திக்கிடுவாங்க. சிறுபான்மையினுடைய பாதுகாவலராக ஐயா ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி செயல்படக்கூடியவர்கள் அவர்கள். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு, நம்ம வந்து முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள், தமிழ்நாட்டில் உள்ள சாதி மதம் அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இறைவனாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வந்து ஒரு முருகப்பெருமான் திருக்கோயிலை வந்து ஒரு இடுகாடு சுடுகாடுடன் ஒப்பிடுவதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே மாதிரி ஒரு தேவாலயத்தையோ அல்லது ஒரு மசூதியோ இவர் இந்த மாதிரி பேசியிருந்தால் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு எவ்வளவு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் இந்துக்கள், நாமெல்லாம் பெரும்பான்மையா இருக்கோம், எவனா எதை சொல்லிட்டு போட்டோம், எவன் என்ன சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க இறைவனை கும்பிட்றதுல உள்ள தெளிவு தான் இந்து மக்களுக்கு இருக்கு. அதனால அவர்கள் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றலை. ஆனால் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுனால வருகின்ற தேர்தலில் கடவுள் மறுப்பு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சரியான சவுக்கடியை வாக்கு சீட்டு மூலம் நிச்சயம் கொடுப்பார்கள் அப்படிங்கிறதா மக்களுடைய கருத்து, பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கு. இப்போ சமீபத்தில் சுசீந்திரத் கோயிலுக்கு போயிருந்த நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அங்கே உள்ள தேரை வடம் பிடித்து இழுக்கிறதுக்காக போயிருந்தார். போன இடங்களில் சிலர் வந்து பாரத் மாதா கி ஜே, சாவக்கர் வாழ்க அப்படி சில கோஷங்கள் இட்டதுனால இவர் உடனே சில தடித்த வார்த்தைகள்லாம் அந்த இடத்துல உபயோகிச்சார். ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அதுவும் ஒரு கோயிலில் வச்சு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை உபயோகிக்கிறாரு. இதை வந்து திமுகவுடைய அரசு மேலே இருக்கக்கூடிய முதல்வர் அதை கூப்பிட்டு அதை கண்டிக்கலாம் மாட்டாங்களா? எப்படி? அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே தமிழ்நாட்டு முதல்வருக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாடக சமுதாய விஷயத்தை எடுத்துக்கிடுங்க. முக்தாருங்கிற ஒரு தேச துரோகி, முன்னாள் வியாபாரி, அவன் வந்து ஊடகவியலாளர் இருக்கிற பேரில் பிரதமர் காமராஜரை பற்றியும் நாடக சமுதாயத்தை பற்றியும் அவதூறாக பொய்யான கருத்தை பேசுகிறான். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிற மாதிரி பேசி சொல்கிறான். அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பல்வேறு நாடார் அமைப்புகள், பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் இயக்கங்கள் எல்லாம் கடுமையாக போராடுறாங்க. அங்கங்கே புகார் மனு கொடுக்கப்படுது. உண்மையாகவே மு.க. ஸ்டாலின் அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனை தெரிந்தால் முக்தார் அவர்களை உடனே கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்பவுமே சொல்லியிருப்பார். ஏனென்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களும் நாடார் சமுதாய வாக்குங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு வாக்கு வங்கி. காமராஜரை எதிர்த்து பேசுறதையும் நாடக சமுதாயத்தை எதிர்த்து பேசி இவர்கள் எதிர்ப்பாக நமக்கு திமுகவுக்கு எதிராக வாக்களித்தால் திமுக 234 தொகுதியிலும் படுதோல்வி அடையுங்கிறது முதலமைச்சருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு தனி நபர், ஒரே ஒருத்தன், அவன் குடிபோதையில் பேசினானா இல்லை வேற யார்கிட்ட பணம் வாங்கிட்டு பேசினானா எதுக்கு பேசினாலும் தெரியல, அவனை கூப்பிட்டு வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் உரிக்கிற மாதிரி உரிச்சா அவன் உண்மையை சொல்லுவான். அவன் மேல நடவடிக்கை எடுக்காம தமிழ்நாடு காவல்துறை மெத்தனமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இல்லை, நீங்க சொல்றது பார்த்தா தமிழ்நாட்டில் நடக்கிறது எதுவுமே முதல்வர் காதுக்கும் போகாது, அவருடைய
கருத்துக்கு வர்றது இல்லைங்கிறீங்களா? ஆமா, அப்படிதான். அதாவது அவருக்கு உண்மையாவே நாலேஜ் இருக்குது, அவருக்கு இது தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஒரு தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான சமுதாயம், உழைப்பாளர் இருந்த நாடக சமுதாயத்தை பத்தி ஒரு அயோக்கிய பையன் இந்த மாதிரி பேசுறான், அதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் நடக்குது, இத்தனை போராட்டங்கள் நடக்குது, உளவுத்துறை இருக்கு, உளவுத்துறை நம்மகிட்ட எதுனாலும் கேட்காங்க, போராட்டம் இது பண்றீங்க இல்ல நோட்ஸ் போட்டுருக்காங்க, முதலமைச்சருக்கு கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்களா? அப்ப அவர் தெரிஞ்சு இருந்திருந்தால் நேரம் அவன் மேல நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா எடுத்திருக்க மாட்டாங்களா? ஏற்கனவே திமுகவை சேர்ந்த பலர் இதே மாதிரி காமராஜருக்கு எதிராக கருத்து பேசுனதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் முக்தாரை வந்து இவ்வளவு தூரம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து கொடும்பாரி கொளுத்தக்கூடிய நிகழ்வுலாம் நடந்திருக்குது. காங்கிரஸ் போராடி இருக்குது. கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் சேர்ந்த 3 அமைச்சர்கள், குறிப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார், பிரின்ஸ் அவர்கள், தாரகை கத்பட் அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு போராட்டம் நடத்தி பல ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி அவங்களும் உருவபூமி கொளுத்தி போராட்டம் நடத்துறாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே போராடக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ப முதல்வருக்கு உண்மையாகவே தெரியலன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி தான் இந்த நம்ம சுசீந்திர கோயில் விஷயமும். பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொன்னா இவங்களுக்கு என்ன இருக்கு? அதை இவர் நேரடியாக பேசுறது என்ன இருக்கு? அதுக்காக வாயில மீடியாவில் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் அவர் பேசுறாரு அப்படின்னா, உண்மையாகவே கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சேகர் பாபா அங்கேயே வச்சு கேள்வி கேட்டு அவருக்கு தக்க பதிலடி கொடுத்துருப்பாரு. தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்களா தெரியும், தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. கருணாநிதி காலத்திலேயே குமரி எங்கள் தொல்லை, நெல்லை எங்கள் எல்லை அப்படின்னு சொன்ன வரலாறுலாம் இருக்கு. குமரி மாவட்ட மக்களுடைய முக்கியமான கோயில் சுசீந்திரம். அந்த கோயிலுடைய தேரோட்ட விழாவில் பொறுப்புமிக அமைச்சர் இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தியதற்கு மக்களும் மன்னிக்க மாட்டார்கள், இறைவனும் மன்னிக்க மாட்டார். இதுதான். இல்லை இவர் இது மட்டும் இல்லை, இன்னொரு கோயிலில் இப்போ ட்ரிப்ளிகேனில் பார்த்தசாரதி கோயிலுக்கு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க கூட ஒரு 20 பேர் போகிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அவங்க போகும்போது மக்களோட மக்களாக போகிறாங்க. இவர் அமைச்சர் இருந்துக்கிட்டு, சேகர்பாபு இருந்துக்கிட்டு, என்னங்க 20 பேரை கூட்டு போகிறீங்க, இத்தனை பேரை கூட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு அதிகார தோரணையில் மம்மதியில் பேசுகிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் மக்களோட மக்களை தாங்க போகிறோம், 20 பேரை தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு அந்த அம்மா வந்து பணிவாக கேட்குறாங்க. இன்னொரு இடத்துல கோயிலில் கோயிலில் விறுவிறு போகிறாரு, நாங்கள் வந்து 4 மணி நேரமாக காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. அவன் ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, அமைச்சர் மட்டும் அவங்ககிட்டையும் ஒரு மரியாதை இல்லையாமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கூட்டத்தில் குரல் கொடுக்காங்க, கத்து நல்லா கத்து நல்லா கத்து நல்லா கத்து. இது என்ன, இது ஒரு அமைச்சர் பண்ணுற வேலையா? இது கவுண்டமணி செந்தில் காமெடியில் வர்ற மாதிரில இருக்குது. இல்லை, அதாவது அமைச்சர் அவர்கள் வந்து தான் எந்த பொறுப்பில் இருக்கிறோம், அதுவும் எவ்வளோ முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், அறநிலையத்துறை பொறுப்புன்றது எவ்வளோ முக்கியமான பொறுப்புன்றது அறியாதவராக தெரியாதவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு தன்னுடைய துறை சார்ந்த கௌரவம் என்ன, மரியாதை என்பதை கூட அவருக்கு தெரியல. அவர் பழைய பேட்டை ரவுடி மாதிரி, பழைய ரவுடி மாதிரி அவர் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர். தமிழக மக்களுக்கு யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சர். அந்த பொறுப்பை வந்து இவரை போன்றவர்களாக செயல்படணும். அதை விட்டு ஒரு ரவுடி போல இந்த மாதிரி பேசுவது என்பது எந்த வகையிலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை அவர் வந்து திருத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னும் 6 மாதம் தான் இருக்குது அவங்களுடைய ஆட்சி, 6 மாதம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஆட்சியின் முடிவுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு. நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை அப்படிங்கிற விரக்தியின் காரணமாக இந்த மாதிரி பேசுறாங்களா இல்லையான்னு அப்படின்னு கூட நம்ம தெரியல. விரக்தியில பேசுறாங்களா இல்லை அந்த முடிவுக்கே வந்துட்டாங்களா? முடிவு வந்த மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட அவங்களே யானை தன் தலையில் மண்ணலி போட்டுக்கிற மாதிரி அவங்களே ஒவ்வொரு கோயிலையும் போய் வம்பிழுக்கிறதும், பொதுமக்கள்கிட்ட தவறாக பேசுறதும், பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொன்னா உனக்கு என்ன, ஓம் காளி ஜெய் காளின்னு சொன்னா உனக்கு என்ன, அவன் குரல் கத்துறான். இல்ல அதே இதுல இவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு வீடியோ வெளியிட்டாங்க. இன்னொரு தேர் பவனி வந்துட்டு இருக்கு, திமுக காரங்க உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க அப்படின்னு இவங்க பதில் கொண்டு போடுறாங்க. அப்போ இது நியாயமா? அப்போ இது நியாயம் இல்லை. அது வந்து அவர் அங்க இருக்கும்போது சொல்லியிருந்தாங்கன்னா அவர் பதவியை ராஜினாமா பண்ணிருப்பார். யாரு இருக்கும்போது? சேகர் பாபு அவர்கள் முன்னாடி உதயநிதி வாழ்கன்னு சொல்லி தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் சொல்லி இருந்தால் அவருடைய பதவியை அவர் ராஜினாமா பண்ணியிருப்பார். ஓஹோ, புரியுதா உங்களுக்கு? சொல்றீங்க எப்படி? ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து சாமி மேல பக்தியா இருக்காருங்க. பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொன்னாலே அவரால் தாங்க முடியல.
ஒரு கட்சியுடைய நிர்வாகி அவரை பேரை சொல்லி வாழ்கன்னு சொன்னா ஒரு கோபம் ரூபாய் வராதா? அவர் மான ரோசு உள்ள இந்து அறநிலைத்துறை அமைச்சருங்க. உதயநிதியை இந்த மாதிரி புகழ்ந்து சேகர்பாபு முன்னாடி இட்டு யாராவது கூச்சல் போட்டு இருந்தால் பதவியை ராஜினாமா செய்திருப்பார் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். இல்ல அது இல்லாம மக்கள் வந்து அவரை வந்து அல்லேலுயா சேகர் இல்ல அது அவர் மக்கள் சொல்லல, அவரா சொன்னாரு. இல்ல சொல்றாரு. இப்போ அன்னைக்கு இந்த கோயில்ல வரும்போது ஒரு பிரச்சனை வருது, அப்ப கூட்டத்துல இருந்து கத்துறாங்கல்ல, அல்லேலுயா சேகர் பாபு அல்லேலுயா பாபு சேகர் பாபு இல்ல, ஆமா அல்லேலுயா பாபு சொல்றாங்க இல்லையா? அது வந்து எப்படி பொதுமக்கள் இருந்து ஒரு அமைச்சர் அந்த மாதிரி சொல்லலாமா? இல்ல அவர் தானே சொல்றாரு, நாங்களாம் கிறிஸ்தவர்கள். இப்போ துணை முதல்வர் உதயநிதி இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு கிறிஸ்தவன், என் மனைவி வந்து ஒரு கிறிஸ்டினு, நான் வந்து மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கிறிஸ்தவன் என்று சொல்றது நான் பெருமையா பேசுறேன், இது நான் கிறிஸ்தவன் சொல்றதுனால சில பேரோட வயிறு எரியன்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறத அவங்க வந்து லைக் பண்றாங்க. இப்ப இந்த அல்லேலுயா பாபுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் யாருடைய ஆட்கள் நினைக்கிறீங்க? யாருடைய ஆட்கள்? அவருடைய ஆட்கள், சேகர் பாபுடைய ஆட்கள். அவர் அல்லேலுயா பாபுன்னு சொல்லாம இந்த இடத்துல அமைச்சர் பாபுன்னு சொன்னால் அவருக்கு கோபம் வந்துருங்கிற பயம் காரணமாக ஒரு படத்துல லிவிங்ஸ்டன் சொல்லுவாரு, கொடுத்த காசுக்கு மேல கூறாயா அப்படின்னு. அதே மாதிரி அல்லேலுயா பாபுன்றது அவர் விருப்பப்பட்டு பேசுறதுங்க. அதை போய் நீங்க எப்படி தப்பா நினைக்க முடியும்? அதை ஒரு இந்து கோயிலுக்கு போய் அந்த மாதிரி குரல் கொடுக்கலாமா? இந்து கோயில குரல் கொடுத்தது தப்பு. ஆனால் அமைச்சர் வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சராக அவர் இருக்கிறதுனால அவருடைய ஆதரவாளர்கள் அவரை புகழ்ந்து பாடுறாங்க. இப்ப துணை முதலமைச்சரை எப்படி கோயில்ல உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி அவரை சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் அதை சொல்லலைன்னா அவருக்கு ஒரு கோபம் வந்தாலும் வந்துருக்கிற பயம் காரணமாக அவர்கள் தொண்டர்கள் சொல்றது. அதை நீங்க இப்ப பெருசா எதுக்கு எடுத்துக்கிறீங்க? அதே போல இப்ப வந்து மயூரி காமராஜ் வந்து திமுகவில் இருந்தாங்க, ஒரு 8-9 வருஷமா திமுகவில் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க அங்கேருந்து விலகி தாவேக்கால போய் விஜய் முன்னிலையில் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கமலிகா காமராஜ் வந்து அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. காமராஜர் பேத்திங்கிற ஒரே அடையாளத்துக்காக அகில இந்திய தேசிய மகிழா காங்கிரஸில் செயலாளராக போட்டிருக்காங்க இந்த அம்மாவை. 2 பேருக்குமே வந்து காமராஜருடைய பேக்ரவுண்டுனால அவங்களுக்கு இந்த இடத்துக்கு முன்னேறி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு ஒரு பிரச்சனை சர்ச்சை கிளம்பியிருக்குன்னா, அவங்க வந்து காமராஜர் பெயரை சொல்கிறாங்க, அவங்க வந்து காமராஜருடைய பேத்தியே கிடையாது, சும்மா வந்து பொய்யான காமராஜர் பிம்பத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய லாபத்துக்காக இதை உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து காமராஜருடைய தங்கச்சி பேரன், அவங்க வந்து ரத்த வழி உறவுலாம் கிடையாது, அவங்க வந்து எங்கள் காமராஜருடைய பேரை சொல்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை இல்லை, இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடியவர் காமராஜருடைய கொள்ளு பேரன், தங்கச்சியுடைய கொள்ளு பேரன். அவர் வந்து முதல்ல இவங்க காமராஜர் பேத்தின்னு சொல்லி திமுகவில் சேர்ந்த போதோ காங்கிரஸில் சேர்ந்த போதோ எதிர்ப்பு தெரிவிக்கல, அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூரத்து உறவினர் தான். இப்போ நம்ம ஊரில் சொக்காரங்க இருக்காங்க, பங்காளிகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தூரத்து சொந்தக்காரங்க. அந்த அடிப்படையில் நீங்களும் காமராஜர் பேரன் தான், நானும் காமராஜர் பேரன் தான். உங்களை யார் காமராஜர் பேரன் போடக்கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? அதனால் அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஒரு அரசியல் செய்யும்போது காமராஜர் பேத்தி அப்படிங்கிற போது அவங்களுக்கு ஒரு அரசியல் முகவரி கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவங்க ஏதோ ஒரு வகையில் காமராஜருக்கு பேத்தியாக தானே இருப்பாங்க. இல்லை, அது இருக்கட்டும். இது இவ்வளோ நாள் இல்லையே. அதாவது அவங்க வந்து திமுகவில் 9 வருஷமாக இருக்கிறாங்க, அப்பயும் காமராஜர் பேத்தி தான் சொல்லி போய் சேர்றாங்க. இதே மாதிரி கமலிகா காமராஜும் காமராஜருடைய பேத்திங்கிற சொல்லி தான் காங்கிரஸில் சேர்ந்துடுறாங்க. அப்பவுமே யாரும் குரல் கொடுக்கலையே. இல்லை, அதை தான் நானும் சொல்கிறேன். இவங்க குரல் கொடுத்தக்கூடியவர்கள் அன்றைக்கே குரல் கொடுத்துருந்தால் இது வந்து விழிப்புணர்வாக இருந்திருக்கும். இன்றைக்கி அவங்க குரல் கொடுக்கறதுங்கிறது எதுக்காகன்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு திமுகவில் இருக்கும்போது குரல் கொடுக்கல, இன்றைக்கி தாவேக்கால சேர்ந்தவொடனே குரல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. பொதுவாக என்னென்னா தூரத்து உறவினர்கள் ஏதோ ஒரு வகையில் உறவினர்களாக நிச்சயம் இருப்பாங்க, அதை மாற்றி அதை அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காமராஜர் இருந்ததே இந்த காங்கிரஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பேட்டியில் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காங்கிரஸில் அவங்க காமராஜர் பேத்தின்னு சொல்லி சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன, அது அவங்களுடைய இதுதான், அவங்களுடைய விஷயம்தான். அவங்க வந்து நாங்கள் காமராஜருடைய பேத்தின்னு சொல்லிடுறாங்க. சொல்லும் போது யாரும் இப்போ மறுக்க முடியாது. நீங்கள் காமராஜர் பேரன்னு சொல்லுங்க, உங்களை யாருக்கு என்ன கேட்க போறா? நம்ம ஒரு சட்டிகளையும் பெட்டிகளையும் சொல்றாங்க. அந்த வகையில் அவங்க ஏதோ வகையில் சொந்தக்காரங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. சரி சரி. விருதுநகரில் இருக்கக்கூடியவர்கள் சொக்காரங்க முறையில் இல்லை பொண்ணு எடுத்த முறையில் பொண்ணு கொடுத்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எப்படியே சொந்தமாக தான் இருப்பாங்க. அதை பயன்படுத்தக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால்
இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சி அப்போ காமராஜர் படத்தையும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜருக்கு எதிரான கட்சி. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த இதை தான் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. திமுக தரப்பில் காமராஜருக்கு எந்த அளவுக்குலாம் அவமரியாதை செய்யப்படுகிறோ அப்போல்லாம் செல்வ பிள்ளை போன்றவர்கள் வாயே திறக்கிறது கிடையாது. அதை தான் நம்ம பார்க்குறோம். இது தேவையில்லாத, இன்றைய காலத்தில் இது தேவையில்லாத ஒரு சர்ச்சை தானே இந்த டைமில். அதே மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணி ராமதாஸ் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவர் ராமதாஸ் அவங்க அப்பா வந்து அவருடைய அணி வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது. இது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு வந்து தலைவர் என்று சொன்னால் அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கியிருந்தாலும் கூட சட்டப்படியாக கட்சியுடைய தலைவர் அங்கீகாரம் கொடுத்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி. பொதுவாக பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நடுநிலையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா பசங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை, அவங்க நாளைக்கே கூட ஒன்று சேர்ந்து விடுவார்கள், இது தேவையில்லாத ஒரு அரசியல் நிகழ்வு அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அதிமுக அணி பாமக உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பலம் வாய்ந்த அணியாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே பாஜக உள்ளே இருக்காங்க, அடுத்து தேமுதிக, பட்லி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வரப்போகுது. அந்த அடிப்படையில் அதிமுகவுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிற முடியுது. இன்றைய சூழலில் திமுக மேலே மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு லேப்டாப்புன்றாங்க. 10 லட்சம் பேருக்கு லேப்டாப்னா யாருக்கு? அதிமுக ஆட்சி காலத்தில் 10வது படித்தவங்களுக்கு, 11வது படித்தவங்களுக்கு, 12வது பாஸ் கொடுத்தவங்களுக்கு படித்து கொடுத்தாங்க. அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இன்றைக்கு இவங்க வந்து கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு, 2ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்காங்க? அப்போ இதில் ஒரு நுண்ணிய அரசியல் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்கும்போது அவர்களுடைய 10 லட்சம் வாக்கு உறுதி செய்யப்படுகிறது. அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டை பெறுவதற்கு மறைமுகமாக கையூட்டாக கொடுக்கப்பட்டது தான் இந்த மடிக்கலனி அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் கட்சியினருடைய குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, பொதுமக்களுடைய கேள்வியாகவும் அதான் இருக்கு. 10வது படிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில். இவங்க 4 வருஷம் கிடையாது, இவங்க 4 வருஷமா கொடுக்கவே இல்லை. கொடுக்காம இன்னைக்கு திடீர்னு வந்து கொடுக்காங்கன்னா எதுக்கு கொடுக்காங்க? அதனால தன்னுடைய வாக்கு வங்கி தேய்ந்து விட்டது, திமுக மறுபடியும் வெற்றி பெறாது அப்படிங்கிற பயம் காரணமாக இன்னைக்கு வந்து மடிக்கணினி கொடுக்கப்படுகிறது. அதே போல ரேஷன் கார்டுகளுக்கெல்லாம் 3000 ரூபாய் பொங்கல் கடந்த 4 ஆண்டு காலமாக கொடுக்கல, இப்போ வந்து கொடுக்காங்க. இதெல்லாம் வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுகவுடைய தோல்வியை இதெல்லாம் உறுதிப்படுத்துது. சரி சரி. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இப்போ நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்காங்கல்ல. யார் பெரிய ஆட்கள் சேர்ந்துருக்கா? செங்கோட்டையன் போயிருக்காரு. செங்கோட்டையன் பெரிய ஆளுன்னு சொல்லுங்க, கட்சியிலிருந்து தூக்கப்பட்டவர் தான். வயசு அவருக்கு என்ன ஆகுது? இல்லை, செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் தாவேக்கால நிறைய மாற்றங்கள் வந்து நீங்க கவனிச்சிங்களா? மாற்றங்கள் வந்து ஏமாற்றமா தான் மாறும். அதாவது கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆச்சு. விஜய் கட்சியில் யார் இது வரைக்கும் போய் சேர்ந்திருக்கா? ஏதாவது ஒரு கட்சியில இருந்து நேரடியாக போய் சேர்ந்திருக்காங்களா? நீங்க சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அதிமுக நீக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஜேசிடி பிரபாகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 85 வயது பெரியவர், அவரு ஓபிஎஸ் கூட இருந்து போய் சேர்ந்தாரு. வேற யாரும் சேர்ந்திருக்கா? ஒரு கவுன்சிலர் போய் சேர்ந்திருந்தாங்க. இவங்களெல்லாம் நீங்க எப்படி வந்து இது புதுசா எந்த ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் இல்ல சேர்றது தானே? சேர்றதுதான் இல்ல, தொடர்ந்து நிறைய பேர் போயிட்டே இருக்காங்களா தான் கேக்குறேன். நிறைய பேர்னா அது யாரு? இப்போ ஒரு கட்சியில இப்ப திமுக இருந்து ஒரு அமைச்சர் போயிட்டாரு, இல்ல ஒரு சிட்டிங் எம்எல்ஏ போயிட்டாருன்னா நீங்க சொல்றது இல்லை. திமுக வந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் போய் அங்க போய் சேர்றாரு. அவருக்கு திமுக வந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அதிமுகவுக்கு போய் சேர்றதா வேற கட்சிக்கு போறதான்னு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு புதிய கட்சியாக இந்த கட்சி இருக்கிறதா அங்க போய் சேர்றாரு. அவ்வளவுதான் தவிர இவர்களெல்லாம் அவன் செங்கோட்டை கட்சியில நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் போய் சேர்றாரு. போனதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்குதா? ஒரு மாற்றம் கிடையாது. கட்சியில இருந்து அட்ரஸ் இல்லாம போன அனாதைகள் எல்லாம் அப்படி தாவக்களை போய் சேர்ந்துட்டு இருக்கான். இதை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் ஒருத்தர் யாராவது போய் சேர்ந்த ஒரே ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. என்ன பேச்சு? செங்கோட்டையன் பேசிட்டு இருக்காரு. யார் பேசிட்டு இருக்காரு? அதாவது கட்சிகள்ல இருந்து அங்க இருக்கிற தலைவர்கிட்டையும் முன்னாள் திமுகவோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயா வை கோபால்சாமி அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கூட எத்தனை மாவட்ட செயலர் போனாங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் போனாங்க, எத்தனை எம்பிக்கள் போனாங்க, இதெல்லாம் நீங்க வந்து பாருங்க. அதையெல்லாம் ஒப்பிடும் போது இன்னைக்கு விஜய் கூட போய் சேர்ந்த ஆட்கள்லாம் ஒரு ஆட்களே கிடையாது. இவர்களெல்லாம் முகவரி இல்லாத நபர்கள், தனி நபர்கள். இவங்க போய் ஒன்றும் செய்ய போறது இல்லை. வயசான காலத்துல அவங்க உட்காந்து ஏதாவது ஐடியா கொடுத்துட்டு இருக்கலாமே தவிர மற்றபடிக்கு இவங்க அரசியல் சக்தி அப்படிலாம் கிடையாது. செங்கோட்டையனால அவரோட சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்துல இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது. அதுதான் நிலைமை.
புதுசா ஏமாந்து போறவர்கள் போவாங்க. இது வந்து ஒரு சும்மா மேம்போக்கா பேசக்கூடிய விஷயங்களா இருக்குதே தவிர, ஒரு பலம் வாய்ந்த ஒரு தலைவர் இப்போ இவர் போனாரு ஆதவர்ஜுன், அவர் எப்ப அவரா போனாரா இல்ல வேற கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் போனாரா? ஒரு திமுக இவர் திருமாவளவன் இருந்து அவராக தானே போனாரு. நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் சேர்றாங்க. யாரும் இல்லை, அதை கூட ஒரு நாடகம்ல சொல்றாங்க. நாடகமோ நாடகம் அதெல்லாம் அப்படி பார்த்தா விடுதலை சிறுத்தை இது வரைக்கும் நீங்க தாவேக்கா கூட்டணிக்கு வரலையே. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும்தான் தாவேக்கா கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல வந்து ஒரு சாரார் திமுக கூட இருக்கணும்னு சொல்றதாகவும், ஒரு சாரார் வந்து தாவேக்கா கூட நம்ம சேரணும்னு சொல்றதாகவும் தகவல்கள். ஆதவர்ஜுனா வந்து திருமாவளவன் பேச்சுவார்த்தை ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இப்ப வேணா எலெக்ஷன் நெருக்கத்தில் நான் கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா திருமாவளவனுடைய இப்ப பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு உள்ள இருந்துகிட்டே அவங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா, சரி சொல்லுங்க. இல்லையா? இல்ல தெரியல எனக்கு, சொல்லுங்க. அவர் தானே முட்டு கொடுத்த வயதுல இருக்கு. திமுக வரிசையை முட்டுல கொடுக்கல. அவர் வந்து ஏன் நான் முதல்வர் ஆகக்கூடாதாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்றாரு. அவர் முதல்வராக கோவப்பட்டுருவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் ஆவதற்கு தகுதி உள்ள திருமாவளவனை எப்படி முதல்வர் கேட்கிறாரு. அவங்க ஆட்கள் சொல்லும் போது நான் பிரதமருக்கு நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க முதல்வர் சொல்றீங்க. அப்படிப்பட்ட திருமாவளவன் திமுகவில் நிலைத்து நிற்பாரா? நிலைத்து நிற்பாரா, நிற்க மாட்டாரா? திமுக கூட்டணியில் அவருக்கு அதிக சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கலாம் இன்னொரு 15 நாள் தெரிய போகுது. எது எப்படி இருந்தாலும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மாற்றங்கள் வந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். 4.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த 4.5 ஆண்டுகளை கடன் வாங்கி என்ன பண்ணாங்கன்னே தெரியல. 2,30,000 கோடி ரூபாய் என்ன செலவு பண்ணான்னு கணக்கே இல்லைன்னு சொல்லி யார் சொல்லுது? சொல்றாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது. கவர்னரை சந்திச்சு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் புகாரை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்ன நடவடிக்கை. சொல்ல போனால் ஸ்டாலினே தேர்தலில் நிற்க முடியாதுன்னு சொல்றாங்க. 2018 தேர்தலில் தேர்தல் முறைகேடு பண்ணி தான் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். அதற்கான தீர்ப்பு பிப்ரவரி மாதம் வர இருக்கிறது. அப்போ அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் 8 ஆண்டுகள் அவர் தேர்தலிலே நிற்க முடியாது. அவர் முதலமைச்சராக இருக்கிறதே என்ன ஆகும், வாபஸ் ஆயிரும்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சொல்லப்படுகிறதா இல்லை நீங்க சொல்றீங்களா? சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு வழக்கு நடந்துட்டு தானே இருக்கு. இருக்கு. அவர் சைதை துரைசாமி ஒரு கருத்தை சொல்றீங்களே, அதனால சைதை துரைசாமி அவர்கள் கொடுத்த வழக்கு நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. வழக்கு நடக்குது. எக்ஸ்ட்ரீமா போய் சொல்றீங்களோன்னு தோணுது. இல்ல இல்ல, அந்த தீர்ப்பு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வந்தால் அவர் 8 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது, அவர் முதலமைச்சராக முடியாது அப்படிங்கிறது உறுதியாக சட்ட வல்லுநர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். அப்போ சரி, ரைட், நல்லதில்லை. நன்றி ரமேஷ். நல்லது.